நிஷான்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் வந்து எனக்கு நிறைய டைம் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஆனாலும் இந்த மாதிரி கமெண்ட் வருது. நான் இப்போ காமனாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, போலீஸ்காரங்க ஒய்ஃபாக இருந்துட்டு நீங்கள் வீடியோனா போடுறீங்களே, ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வெளியில் வந்து ரெஸ்பெக்ட்னா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பெக்ட் போகிற அளவுக்கு நான் வீடியோ வேறு மாதிரி போடலை. ஸோ சமையல் வீடியோ தான் நான் வந்து போடுறேன். ஸோ என் வீட்டில் என்ன சமைக்கிறோனோ அந்த தான் நான் எடுத்து வந்து வீடியோவாக போடுறேன். அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் ஆசை தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கலையா. ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லி புரிய வைங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்போ, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, ஆனால் நீ பண்ணுறத மற்றவங்க மனசை காயப்படுத்தாமல் நீ பார்த்துக்கோன்னு சொன்னார். என் மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். ஸோ தப்பாக இருந்தால் எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா மீன் குழம்பும் இடியாப்பம் வச்சு தான் சாப்பிட்டோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி ஆகாஷ் குட்டி பையனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.